ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஷிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான, அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்ட்டான ப்ரான் வித் கீரை உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கிரேவி குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் ஹீட் ஆனதும் இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கண்ணாடி மாதிரி ஆகணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் எறா சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ எறா எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. எறாவை இந்த மாதிரி இஞ்சி பூண்டு கூட சேர்த்து நல்லா வதக்கும் போது அதில் இருக்க கவுச்சி வாசனைலாம் போயிடும். நான் 1/4 கிலோ எறா எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, 1/4 கிலோ தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, 100 கிராம் கூட சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கும் பட்டாணியும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் பீஸ் இப்போ சீசன்லேயே கிடைக்கும். ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சேர்த்துருக்க உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ட்ரை மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்கணும். நம்ம மிளகாய் தூள் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தனியாத்தூளும் சேர்க்கணும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ரை மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது மிளகாய் தூளில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போகும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா லேசாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசியாக வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினச்சுனாலே போதும். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் 1/4 மூடி தேங்காவை நல்லா நைஸாக கெட்டியாக அரைச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் கிரேவியும் நல்லா திக்காக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்துருக்க உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி எறா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடுத்தது இதில் கீரை சேர்த்துக்கலாம். கீரையை 2-3 தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க மண் தூசி எல்லாம் போகும். அதே மாதிரி கீரையை சேர்க்கும்போது தண்ணி இல்லாத மாதிரி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கீரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிறுகீரை எடுத்திருக்கேன். சிறுகீரைக்கு பதிலாக நீங்கள் வெந்தயக்கீரை அரைக்கீரையில் கூட செய்யலாம். சில பேர் கீரையோட முட்டை சேர்த்து பொரியல் செய்வாங்களே, சேம் அதே மாதிரி தான். நாம் இன்றைக்கி எறா கூட கீரை சேர்த்து அடிஷ்னலாக இதில் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா கிரேவி மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சியில் செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எறாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணியில் இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடைசி இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் அரைச்சிருக்க ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வோட ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ குக்கரோட மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்காக தான் 3லேருந்து 4 விசில் விடுறோம். இதனால் எறா ஹார்ட் ஆகாது, கண்டிப்பாக சாஃப்டாக தான் இருக்கும். 3 விசிலுக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு எறா எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இந்த பதத்தில் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சப்பாத்தி, தோசை, பூரி, இடியாப்பம்க்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ரைஸ் கூடயும் இந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றீங்கன்னா ஸ்டவ்வை இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்ட வற்றணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காத மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா கிரேவியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வருது பாருங்கள். நாம் இந்த டிஷ்ஷை எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்தில் செஞ்சுக்கலாம். நல்லா செமி கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். தொக்கு கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா சுக்காவாக ட்ரையாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு, தொக்கு பதத்தில் வந்திருக்கு பாருங்கள். அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் தொக்கு பதத்துக்கு. இது வந்துட்டு ரசம் சாதம், சாம்பார் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் எறாக்கு பதிலாக மட்டன் கொத்துக்கறியில் செய்யலாம். நான்வெஜ் எதுவும் சேர்க்காமல் வெங்காய பக்கோடாவில் கூட இந்த ரெசிபி செய்யலாம். இந்த ரெசிப்பியை வெங்காய பக்கோடாவில் செய்கிறதா இருந்தால் உதிரி இல்லாத நல்லா கெட்டியான பக்கோடா எடுத்துகிட்டு குக்கரோட மூடி போடுறதுக்கு முன்னாடி பக்கோடா சேர்த்துட்டு நார்மலாக விசில் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் நான் பக்கோடா சேர்த்து செய்யும் போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். இந்த இறால் கீரை உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவியை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பாராட்டு வாங்குவீங்க. அதே நேரத்தில் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் செய்யும்போது மட்டன் கொத்துக்கறியோட வெங்காய பக்கோடா கூட செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆஷிகாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.